சார் நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க இந்த மாதிரி அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படி இப்படின்னு. நேற்று ஒரு லெட்டர் பேடில் ஒன்று பார்த்துருந்தேன். அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படின்னு சமூக சேவை அமைப்பு ஒன்று தொடங்கியிருக்காங்க. மாவட்ட செயலாளராக நியமிச்சிருக்காங்க சார், பார்த்தீங்களா? பார்த்தேன். நான் அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிற ஐடியாவில் தான் இருக்கிறாருன்றதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போவும் நான் என்னோடய செய்தியில் உறுதியாக இருக்கேன். அது ஒரு புறம் இருக்கட்டும். அண்ணாமலையோட அந்த LM14 ப்ராஜெக்ட் பார்த்தீங்களா? வீடு வாங்கிக்கிறீங்களா? 9 கோடி ரூபாய். 9 கோடி தான் வாங்கிக்கிறீங்களா? மொத்தம் வந்து ஒரு 2500 கோடி வருது. 9 கோடினா கிட்டத்தட்ட 200 சொச்சம் வீடுகள். இப்போ அந்த வீடுகளோட மொத்த பரப்பளவு எவ்வளவு என்று கணக்கு போட்டு பார்த்தபோது வில்லா ஹவுசஸ் எல்லாம் மொத்தம் 65 ஏக்கர். சரிங்களா? கர்நாடகாவில் பெங்களூருக்கு அருகே. ஒரு ஏக்கரு 5 கோடின்னு ரஃப்பாக வச்சுக்கிட்டா கூட 65 ஏக்கருன்றது ஒரு 300-350 கோடி வருமா? இப்போ நீங்கள் லேண்ட் ஓனர், நான் டெவலப்பர், சரியா? ஜேவி போடுறோம் 2 பேரும். 65 ஏக்கரும் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட்டு இது வந்து பல பேர் வைத்திருக்கலாம், அப்படி இல்லை என்றால் ஒருவரிடமே இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். உங்கள்கிட்ட இருக்குது 350 கோடி அந்த லேண்ட் வேல்யூ. எவ்வளோ தரணும் நான் ஜேவிக்கு வரும்போது? நீங்கள் எனக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தா தான் நான் அதை வச்சு டெவலப் பண்ண முடியும், இல்லையா? உங்கள் லேண்டில் டெவலப் பண்ணுறது பாதி காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 10%ன்னு வச்சுக்குவோம். பாதி காசுக்கெலாம் போகல, நான் 10% வச்சுக்குவோம். 30 கோடி ஆச்சா? மொத்தம் 3 பேர் அதில் டைரக்டரா? அண்ணாமலை, இந்த கிரண் என்ற இன்னொருவர், அவர் அண்ணாமலையோட PA. அவர்கிட்ட காசு இல்லை, எனக்கு தெரியும். அண்ட் அவரோட மைத்துனர் அகிலாவின் தம்பி, சரியா? உங்களுக்கு தான் வருமானமே இல்லைன்றீங்களே, 30 கோடி எங்கேருந்து வந்துச்சு?